கறியை அலசி எடுத்துக்கலாம். வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் வச்சு இப்போ ஃபஸ்ட்டு கறியை அலசி வச்சுருக்க கறியை எடுத்து வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலசி வச்ச கறியை வேக அடிக்கிறதுக்கு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டோம். தக்காளி வெங்காயம்லாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலை மாட்டு கறி தான் இது. அதனால் ஒரு 3 விசில் குக்கரில் விட்டுட்டோம்னா அடுத்தது நம்ம பண்ணுற கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கிரேவி இருக்கும் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருளெல்லாம் இந்த இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இதில் சேர்த்து இப்போ வேக வடிக்க போகிறோம். உப்பு சேர்த்துடலாம். வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். அடுத்து தக்காளி சேர்த்துடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அடுத்து நம்ம கீரி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். கறிவேப்பிலையை சேர்த்துடலாம். மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். அடுத்து கொத்தமல்லி சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது இந்த கறி நனைகிற அளவு மட்டத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிடலாம். இப்போ ஒரு 3 விசில் விட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறக்கிடலாம். அடுத்தது குக்கரை தூக்கி நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். குக்கரை வச்சிட்டோம் அடுப்பில். இங்கே பாருங்கள், இது போல் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வேக வச்சிட்டோம். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ கறி வெந்திருக்கா என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. கறி நல்லா சுட கறி வெந்தது. இது சொல்கிறேன். எண்ணெயை சேர்த்துக்கலாம். தேவையான பொருள் அனைத்தையும் எடுத்து வச்சிட்டோம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். அடுத்தது வந்து காஞ்ச மிளகாவை விதையை உளுத்தி வச்சுட்டோம். அடுத்தது தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். பச்சை மிளகா கீறி வச்சிட்டோம். அடுத்தது வந்து கொத்தமல்லி கறிவேப்பிலை வச்சுருக்கோம். அடுத்தது வந்து எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ பட்டை வகையை சேர்த்துக்கலாம். பட்டை வகையை சேர்த்துட்டோம். அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவை சேர்த்துடலாம். நல்லா வதங்கிச்சு. அடுத்தது வந்து தக்காளி சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட புதினா இருக்குது. புதினாவை லைட்டாக சேர்த்துடலாம். புதினாவை சேர்த்துட்டோம். அடுத்து நல்லா கிள்ளலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம கறியை சேர்த்துடலாம். சேர்த்துடலாம். அவ்வளோதான். மிளகாத்தூள் சேர்த்தாச்சு நம்ம. இப்போ லைட்டாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் போட்டு விட்டோம்னா முடிச்சு போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நல்லா இருக்குதா? சரி சரி சரி.